Hello everyone. இன்னைக்கு வந்து ஜூலை 30க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஹேண்ட் அண்ட் நோட்ஸ் டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க கமெண்ட் செக்ஷனில் லிங்க் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஹேண்ட் அண்ட் நோட்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டாபிக் வைஸ் தென் வந்து இங்கிலீஷ் எடிட்டோரியல் இது எல்லாமே சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ் நேஷனல் அஃபேர்ஸ். இது என்னன்னா, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 19th ஃபவுண்டேஷன் டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் வந்து 19th ஃபவுண்டேஷன் டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. என்னைக்குன்னா 28th ஜூலை. ஓகே, ஸோ 28th ஜூலை மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் வந்து 19th ஃபவுண்டேஷன் டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சம் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாரத் எஃப்எஸ்இஆர்பி. ஓகேங்களா? இது வந்து என்ன பண்ணுன்னா, அட்வான்ஸ்டு ஃபோர்காஸ்ட் வித் டைம்லி இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணும் இந்த பாரத் எஃப்எஸ்இஆர்பி அப்படின்றது. தென் வந்து வேவ் அட்லாசஸ் அப்படின்றது சேஃப் அண்ட் எஃபிஷியன்ட் மெரைன் நேவிகேஷனுக்காக கொண்டு வந்த ஒரு இனிஷியேட்டிவ் தான் வேவ் அட்லாசஸ். தேர்ட் ஒன் வந்து செசிமிக் மைக்ரோசோனேஷன் மேப். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, பிளானிங் அண்ட் டிசாஸ்டர் மிட்டிகேஷனுக்காக. ஓகேங்களா? எங்கன்னா பர்டிகுலராக வந்து ஒரு 4 ஸ்டேட் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து குவாஹாத்தி அஸ்ஸாமு, இன்னொன்று வந்து டெக்ராடன் உத்தரகாண்ட், சூரத் குஜராத், ஃபோர்த் ஒன் வந்து திருவனந்தபுரம் கேரளா. ஓகே, ஸோ இந்த 4 பிளேஸில் வந்து சிசமிக் மைக்ரோசோனேஷன் மேப் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இனிஷியேட்டிவ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மொத்தத்தில் வந்து 3 அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வாட்டர் செக்யூரிட்டி. இந்த வாட்டர் செக்யூரிட்டி எதுக்காக பார்த்தீங்கன்னா, ஓஷன் தெர்மல் எனர்ஜி கன்வர்ஷன் பிளான்ஸ் 6 பிளான்ஸ் வந்து லக்ஷதீப்பில் வந்து இது பண்ண போகிறாங்க. அதனால் வந்து வாட்டர் செக்யூரிட்டி இந்த இனிஷியேட்டிவும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 19th ஃபவுண்டேஷன் டேயில் மொத்தமாக வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒரு 4 இனிஷியேட்டிவ்ஸ். ஒன்று வந்து பாரத் எஃப்எஸ்இஆர்பி, இன்னொன்று வேவ் அட்லஸ், தேர்ட் ஒன் வந்து செசமிக் மைக்ரோசோனேஷன் மேப்பு, ஃபோர்த் ஒன் வந்து வாட்டர் செக்யூரிட்டி. ஓகே, ஸோ தென் வந்து ஹைலைட் சம் 2 இது கொடுத்துருக்காங்க. இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோத் வந்து 2014 to 15 பார்க்கும்போது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ட்ராப்லர் வெதர் ரீடர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 41க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எர்த்துக்வாக் அலாட் டைம் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. 2 to 3 மினிட்ஸ் வந்து எர்த்துக்வாக்கோட அலாட் டைம் வந்து 2 to 3 மினிட்ஸ் கிட்ட வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. தென் சைக்ளோனோட வார்னிங் லீட் டைம் வந்து 10 days கிட்ட வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 10 days கிட்ட என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹைலைட்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோத்தில் 2014 to 15 பற்றி தான் பேசியிருக்காங்க. அதில் ட்ராப்லர் வெதர் ரீடர்ஸ் வந்து 15லேருந்து 41 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தென் வந்து எர்த்துக்வாக்கோட அலாட் டைம் வந்து 2 to 3 மினிட்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. சைக்ளோன் வார்னிங் லீட் டைம் வந்து 10 days கிட்ட வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட டீப் ஓஷன் மிஷனை இதுக்கு ரிலேட்டடாகவும் இது பண்ணியிருக்காங்க. சமுத்ராயன் ப்ராஜெக்ட் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹியூமன்ஸ் வந்து 6 கிலோமீட்டர் பிலோ சி லெவல் 2026 சென்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ப்ராஜெக்டோட எய்மு. ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியாவோட டீப் ஓஷன் மிஷனில் சமுத்ராயன் ப்ராஜெக்ட் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா, நம்மளோட ஹியூமன்ஸ் வந்து 6 கிலோமீட்டர் பிலோ சி லெவல் 2026 அனுப்பணும் அப்படின்றது தான் வந்து இந்த ப்ராஜெக்டோட டார்கெட். ஓகேங்களா? ஸோ இதுக்கான பட்ஜெட் பார்த்திங்கன்னா 4077 crore 2021 to 2026. ஸோ 2021லேயே வந்து இந்த மிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, டீப் ஓஷன் மிஷன் அப்படின்றது. இந்த மிஷன் கீழே தான் இந்த சமுத்ராயன் ப்ராஜெக்ட் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ 2026 வரைக்கும் இதுக்கான பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 4077 crore. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் வந்து 19th ஃபவுண்டேஷன் டே செலிப்ரேட் பண்ணுறாங்களா? ஸோ அதுக்காக ஒரு சம் இனிஷியேட்டிவ்ஸும் லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்மளோட இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோத் பற்றி பேசியிருக்காங்க, இந்தியாவோட டீப் ஓஷன் மிஷன் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இப்படி தனித்தனியாக நீங்கள் பிரித்து படிக்கும்போது அது கண்டிப்பாக நம்மளுக்கு மறக்காது. ஓகேங்களா? அப்படியே மொத்தமாக லைனாக படிச்சுட்டு வரதை விட இந்த மாதிரி பிரித்து படிங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸோட யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் யாருன்னா ஜிதேந்தர் சிங். ஓகே, தென் மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஏஐ பேஸ்டு ரோட் சேஃப்டி பைலட் ப்ராஜெக்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? யார்? மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? யாருக்கு?
இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஏஐ பிக் டேட்டா அனாலிட்டிக் பேஸ்டு ரோட் சேஃப்டி பைலட் ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது எதுக்காக எங்கன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷில். மெயினாக எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான். ஓகேங்களா, ஸோ இது வந்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஏஐ பேஸ்டு ரோட் சேஃப்டி பைலட் ப்ராஜெக்ட் எங்கே கொண்டு வந்தாங்கன்னு கேட்டாங்கன்னா உத்தரப்பிரதேஷ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, தென் வந்து இந்த ப்ராஜெக்டோட ஹைலைட் பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ பேஸ்டு இன்டெலிஜென்ட் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ அதோடைய பேர் வந்து ஏஐ பேஸ்ட் இன்டெலிஜென்ட் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகேங்களா, இதை இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐ லிமிட்டடும் எம்லாஜிகா டெக் பார்ட்னர் இவங்க. ஓகேங்களா, இவங்க 2 பேர் தான் வந்து இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ். ஓகே, இதுக்கான பட்ஜெட் அலாகேஷன் பார்த்தீங்கன்னா 25 to 26க்கு கவர்மெண்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் 10 crore வந்து அலாகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இந்த ரோட் பேஸ்டு ஃபஸ்ட்டு ஏஐ பேஸ்டு ரோட் சேஃப்டி பைலட் ப்ராஜெக்ட் எந்த ஸ்டேட்டுன்னு கேட்குறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது. உத்தரப்பிரதேஷ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ உத்தரப்பிரதேஷோட சிஎம் யோகி ஆதித்யநாத், கவர்னர் வந்து ஆனந்திபென் பட்டேல், கேபிட்டல் வந்து லக்னோ, டைகர் ரிசர்வ் பார்த்தீங்கன்னா பிலிபிட் டைகர் ரிசர்வ், ராணிப்பூர் டைகர் ரிசர்வ், இந்த 2 டைகர் ரிசர்வும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தென் தேர்ட் நியூஸ். ஸோ நம்மளோட டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேடும் ஹத்தர் எனர்ஜி லிமிடெட் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா எலக்ட்ரிக் வெஹிக்கல் மேனுஃபேக்சரிங் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காகவும் க்ளீன் மொபைலிட்டி எக்கோசிஸ்டம் வந்து கொண்டு வரதுக்காகவும் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் வந்து ஹத்தர் எனர்ஜி லிமிட்டடோட எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கல் மேனுஃபேக்சரிங் வந்து எதோட பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பில்ட் இன் பாரத் இனிஷியேட்டிவ். ஸோ இந்த இனிஷியேட்டிவில் ஒரு பார்ட்டு தான் வந்து இந்த மேனுஃபேக்சரிங் எலக்ட்ரிக் வெஹிக்கல் மேனுஃபேக்சரிங் இது வந்து கொண்டு வரது. ஓகே, ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸும் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸும் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் டெஸ்டிங் ஃபெசிலிட்டி இன் மெக்கானிக்கல் அண்ட் மெட்டீரியல் டொமைன் எங்கன்னா திருச்சிராப்பள்ளி தமிழ்நாட்டில் வந்து செட்டப் பண்ண போகிறாங்க. அதுக்காக இவங்க 2 பேரும் வந்து எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு கீழே வந்து இந்த செட்டப் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் டெஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீமுக்கு கீழே தான் வந்து இந்த செட்டப் திருச்சிராப்பள்ளியில் தமிழ்நாடுல பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ இன்டர்நேஷ்னல் நியூஸ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா யுனைடெட் நேஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சோஃபி 2025 ரிப்போர்ட் அப்படின்றத வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ஆர்கனைசேஷன். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், தென் வந்து ஐஎஃப்ஏடினா இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட், தென் யூனிசெஃப், வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். இவங்க 5 பேர் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ண ஒரு ரிப்போர்ட் தான் இந்த சோஃபி 2025 ரிப்போர்ட் அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ இது எப்போ வந்து இது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2nd UNFSS+4 இது வந்து நடந்திருக்கு. அப்படின்னா யுனைடெட் நேஷனோட ஃபுட் சிஸ்டம் சம்மிட் ஸ்டாக் டேக் வந்து நடந்திருக்கு. 2nd இது எங்கே நடந்திருக்குன்னா எத்தியோப்பியாவில் நடந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ எத்தியோப்பியாவில் நடந்திருக்கு. அங்கே தான் வந்து இதெல்லாம் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சம் டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ரிப்போர்ட்னாலே டேட்டாஸ் இருக்கும்ல, அதில் வந்து குளோபல் ஹங்கர் வந்து 2024 பார்த்தீங்கன்னா 673 மில்லியன் கிட்ட இருந்திருக்கு. அதில் 8.2% ஆஃப் வேர்ல்டு பாப்புலேஷன் வந்து டிக்ளைன் ஆகிருக்காங்க ஃப்ரம் 8.5லேருந்துன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ வந்து 2020 இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்களேன். இது வந்து ஃபஸ்ட்டு சோஃபி 2025 ரிப்போர்ட்டாக நீங்கள் இந்த டேட்டாவில் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது குளோபல் ஹங்கர் 2024 அப்படின்னா இவங்க 22, 23, 24 3 வருஷம் கம்பேர் பண்ணி தான் இங்கே நம்மளுக்கு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ 2022 பார்த்தீங்கன்னா 8.7% கிட்ட இருந்திருக்காங்க. 2023 8.5%, 2024 8.2%. இது வந்து குளோபல் ஹங்கர் 2024. நெக்ஸ்ட்டு அண்டர் நூரிஷ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏஷியா, ஆஃப்ரிக்கா, லத்தீன் அமெரிக்கா அண்ட் கேரிபன் இவங்க 3 பேர் வந்து டாப் 3ல இருக்காங்க. ஏஷியாவில் மொத்தம் பார்த்திங்கன்னா 323 மில்லியன் பீப்புள், ஆஃப்ரிக்காவில் 307 மில்லியன் பீப்புள், தேர்ட் ஒன் வந்து லத்தீன் அமெரிக்கா அண்ட் கேரிபியன் இவங்க வந்து 34 மில்லியன். ஓகேங்களா,
ஸோ இது வந்து அண்டர் நோரிஷ்டு பீப்புள். ஓகேங்களா, ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் அண்டர் நோரிஷ்டு பீப்புள் எங்கே இருக்காங்கன்னா ஏஷியா, செகண்ட் பிளேஸ் ஆஃப்ரிக்கா, தேர்ட் ஒன் வந்து லத்தீன் அமெரிக்கா அண்ட் கேரிபன். ஓகே, ஃபுட் இன்ஃப்ளேஷன் பார்க்கும்போது இது வந்து குளோபல் லெவலில் சொல்கிறாங்க, நாட் இந்தியா. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே குளோபல் லெவல். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபுட் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்து நீங்கள் ஹேண்ட் நோட்ஸில் படிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதில் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் எதெல்லாம் ஹேண்ட் ரிட்டனில் படிக்கணும் நான் ஒரு நியூஸ் வாசிக்கும் போது சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த டேட்டாஸ் வந்து அவங்க தனித்தனியாக மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். ஸோ அண்டர் நூரிஷ்மெண்ட் வந்து பார்த்துட்டோமா. ஃபுட் இன்ஃப்ளேஷனில் குளோபல் ஃபுட் இன்ஃப்ளேஷன் ஜான்வரி 2023. ஓகே, ஸோ 2.23% தான் 2020 வந்து குளோபல் ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்து இருந்திருக்கு. ஆனால் 2023 ஜான்வரி மந்த் பார்த்தீங்கன்னா 13.6% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து ஃபுட் இன்ஃப்ளேஷன். தென் வந்து சைல்டு வேஸ்டிங் 2024. ஸோ இதுவுமே வந்து என்ன ஆயிருக்குன்னா 7.4%லேருந்து 6.6% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. சில்ட்ரன் வந்து இன்க்ரீஸ் ஒபிசிட்டியில் பார்க்கும்போது 2024 சில்ட்ரன் வந்து என்ன ஆயிருக்காங்கன்னா 5.3%லேருந்து 5.5%க்கு ஒபிசிட்டி வந்து சில்ட்ரன் லெவலில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அடல்ட் லெவல்லையுமே வந்து 12.1லேருந்து 15.8 கிட்ட ஒபிசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி உமனில் வந்து அனீமியா இருக்குல்ல. ஸோ 15 to 49 இயர்ஸ் இன் 2023 பார்த்தீங்கன்னா 27.6%லேருந்து 30.7% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 30.7% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு ப்ரீஸ் ஃபீடிங்கும் வந்து என்ன ஆயிருக்குன்னா 6 மந்த்துக்குள்ளே டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. சாரி 6 மந்த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 37% வந்து 2012 இருந்திருக்கு. 47.8% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, 6 மாதம் குழந்தை வரைக்கும் ப்ரீஸ் ஃபீடிங் பண்ணுறது. ஓகே, இது வந்து குளோபல் லெவலில். ஸோ இந்தியாவில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா 3 டாபிக் கொடுத்துருக்காங்க. சைல்டு நியூட்ரிஷன், அனீமியா அமாங் உமன் அண்ட் அண்டர் நூரிஷ்டு பீப்புள். அப்படி பார்க்கும்போது நம்மளோட இந்தியாவில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா சைல்டு நியூட்ரிஷன் வந்து வேஸ்ட் பண்ணுறதுல அண்டர் 5 வந்து 21 மில்லியன், இதுதான் வந்து ஹையஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டண்டிங் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் 5 37.4 மில்லியன். ஓவர் வெயிட் உள்ள சைல்டு பார்த்திங்கன்னா 4.2 மில்லியன். ஸோ 2.7லேருந்து 4.2 மில்லியன் கிட்டே என்ன ஆயிருக்குன்னா இந்த ஓவர் வெயிட் சில்ட்ரன் வந்து இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அனீமியா அமங் உமன் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியாவில் பர்டிகுலராக 15 to 49 இயர்ஸ் வந்து 50.1%லேருந்து 53.7% கிட்ட இந்தியாவில் அனீமியா வந்து இன்க்ரீஸ் தான் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்டர் நோரிஷ்டு பீப்புளும் வந்து 2024 பார்த்திங்கன்னா 172 மில்லியன். ஸோ இது வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. 243லேருந்து 172க்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ குளோபலாக ரேங்க் பார்த்திங்கன்னா 204 கண்ட்ரீஸில் நம்ம இந்தியா வந்து 48th ரேங்க்கு. பட் ஏஷியாவில் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியாவோட ரேங்க் வந்து 7th ரேங்க்கு. ஓகேங்களா, ஸோ இது வந்து ரொம்ப வேஸ்ட்டாக இருக்கும். பட் ஆனால் இதை நீங்கள் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க குளோபல் டேட்டான்னு தனியாக கொடுத்துருக்காங்க, இந்தியா ஸ்பெசிஃபிக்குன்னு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வேல்யூஸ் வந்து தனித்தனியாக பிரித்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இந்த நியூஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா ரோம், இட்டாலி. தென் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா எல்ஐசியும் ஜேபி மார்கன் சேஸ் அண்ட் கோ, இவங்க பேங்க் ஆஃப் அமெரிக்கா, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 1 பில்லியன் கிட்ட அமௌண்ட் வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க. 1 பில்லியன்னா அப்ராக்சிமேட்டாக 8,300 crores சொல்லியிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஜ் அகெயின்ஸ்ட் டிக்ளைனிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் வந்து ஸ்டெபிளைஸாக வச்சுக்கிறதுக்காக. ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான் எல்ஐசியும் ஜேபி மார்கன் இவங்க 2 பேரும் சேர்ந்து MOU சைன் பண்ணி ஒரு 1 பில்லியன் வந்து அமௌண்ட் வந்து இதுக்காக இது பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வேர்ல்டு லைன் வந்து காஸ்மோஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க் லிமிட்டடோட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. வேர்ல்டு லைன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, காஸ்மோஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க் லிமிட்டடோட MOU சைன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகன்னா டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பேங்கிங்கில் ஆக்ஸலரேட் பண்ணணும். எது மூலமானு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு பேமெண்ட் சொல்யூஷன் மூலமாக. ஸோ அதனால் வேர்ல்டு லைன் வந்து காஸ்மோஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க் லிமிட்டடோட MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, RBI வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஜிட்டல் பேமெண்ட் இண்டெக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் நியூஸ், RBI வந்து என்ன பண்ணியிருக்காங்க டிஜிட்டல் பேமெண்ட் இண்டெக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 493.22 crore. ஓகேங்களா,
ஸோ இந்த 4 crore கிடையாது 445லேருந்து 493.22க்கு என்ன ஆயிருக்குன்னா ஆர்பிஐயோட டிபிஐ வந்து என்ன ஆயிருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட டிஜிட்டல் பேமெண்ட் இண்டெக்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்களா, அதில் பார்த்தீங்கன்னா மார்ச் 2024 கம்பேர் பண்ணும்போது மார்ச் 2025ல் 445 to 493 மாறி இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் க்ரோத்துமே வந்து FY20 to FY25 பார்க்கும்போது 12,000 lakh crore வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் க்ரோத் அப்படின்னா 120 trillion கிட்ட. ஓகே, நெக்ஸ்ட்டு அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன். ஸோ அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷனில் பார்த்தீங்கன்னா பென் டிரான்ஸ்லேட் அவார்டு, இது வந்து கீதாஞ்சலி ஸ்ரீ, இவங்க வந்து இந்தி நாவலிஸ்ட் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், இவங்களும் வந்து ஒன் ஆஃப் த 14 வின்னர்ஸ். ஸோ இவங்க இந்தியான்றதுனால இவங்களுக்கு நம்மள நியூஸில் வந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ பென் டிரான்ஸ்லேட் அவார்டு கீதாஞ்சலி ஸ்ரீ. ஓகே, அவங்களோட ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷனுக்காக, அதோட நேம் என்னென்னா ஒன்ஸ் எலஃபண்ட் லிவ்ட் இயர், இந்த ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷனுக்காக தான் அவங்க வந்து இந்த பென் டிரான்ஸ்லேட் அவார்டில் ஒன் ஆஃப் த 14 வின்னர்ஸாக இருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு தீமுமே இருக்குது. அந்த தீம் என்னென்னா ரிமெம்பரன்ஸ் அப்ரூட்டிங் அண்ட் எரோஷன் ஆஃப் போத் கல்ச்சுரல் அண்ட் எக்காலஜிக்கல் லீகசிஸ், இந்த புக்குக்கான தீம். ஓகேங்களா, ஸோ அந்த தீமும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிமெம்பரன்ஸ் அப்ரூட்டிங் எரோஷன் ஆஃப் போத் கல்ச்சுரல் அண்ட் எக்கலாஜிக்கல் லீகசிஸ். ஓகேவா, இதை வந்து translated into இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க பை அமெரிக்கன் ஹிந்தி உருது டிரான்ஸ்லேட்டர். யார் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கன்னா டெய்ஸி ராக்வெல் அப்படின்றவங்க தான் இந்த புக்கை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அக்விசேஷன் அண்ட் மர்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெனால்ட் குரூப் பிவி அண்ட் இட்ஸ் நாமினி ரெனால்ட் எஸ்ஏஎஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 51% ஸ்டேக் வந்து RNAIPL ரெனால்ட் நிசான் ஆட்டோமேட்டிவ் இந்தியா ப்ரைவேட் லிமிடெடில் அக்வயர் பண்ணுறதுக்காக. ஓகே, இது வந்து ஃபஸ்ட் அப்ரூவல். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தம் ஹைவே ட்ரஸ்ட் ஆல்ஃபா ஆல்டர்னேட்டிவ் ஃபண்ட் அட்வைசர் மகாராஷ்டிரா அண்ட் அதர் ஸ்பான்சர் குரூப் வந்து அலாங் வித் DBL அண்ட் DIPL மத்திய பிரதேஷ், இவங்களும் வந்து ரோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அசெட்லேருந்து அக்வயர் பண்ணுறதுக்கான இது வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அக்விசேஷன் அண்ட் மர்ஜர்ஸும் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் DRDO வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா செகண்ட் பேரலே குவாசி பேலிஸ்டிக் மிசைல் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. டியூரிங் எப்போனா யூசர் எவாலுவேஷன் ட்ரையல் வித் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். இது எங்கே நடந்திருக்குன்னா ஒடிஷாவில் நடந்திருக்கு. இந்த பேரலே குவாசி பேலிஸ்டிக் மிசைல் DRDO தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது எங்கே நடந்திருக்கு அப்படின்றதுனா கோஸ்ட் ஆஃப் ஒடிஷா, அங்கே தான் வந்து நடந்திருக்கு. ஓகே, இதோட எய்ம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டாக்டிக்கல் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி வந்து ஹை வேல்யூ டார்கெட்டுக்கு அகைன்ஸ்டாக இன்க்ரீஸ் பண்ணணுன்றது எய்மு. ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டைப் வந்து சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல், ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 150 to 500 கிலோமீட்டர், பேலோடு பார்த்தீங்கன்னா 500 to 1000 கிலோகிராம். ஓகே, ஸோ டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா லீட் ரிசர்ச் சென்டர் இமராட் அண்ட் DRDO லேப்ஸு. தென் வந்து இண்டஸ்ட்ரி பார்ட்னர் பார்த்தீங்கன்னா பாரத் டைனாமிக் லிமிட்டடும் பாரத் எலக்ட்ரானிக் லிமிட்டடும், இவங்க வந்து இண்டஸ்ட்ரீஸ் பார்ட்னர்ஸ். ஓகே, ஸோ DRDO கண்டக்ட் பண்ண டெஸ்ட்டோட நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராலே குவாசி பேலிஸ்டிக் மிசைல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷ்னல் ஆஸ்ட்ரானமர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பர்த் ஆஃப் நியூ சோலார் சிஸ்டம் அப்படின்ட்டு ஃபஸ்ட் டைம் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க அரௌண்ட் எங்கன்னா பேபி ஸ்டார். ஓகே, இதுக்கு வந்து நேமும் வச்சுருக்காங்க ஹோப்ஸ் 315. இந்த ஹோப்ஸ் 315 அப்படின்றது 1300 லைட் இயர்ஸ் வந்து எர்த்து தள்ளி இருக்கிறது தான் வந்து ரெஃபர் பண்ணுது இந்த ஹோப்ஸ் 315 அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஸோ அந்த பர்த் ஆஃப் த நியூ சோலார் சிஸ்டமோட பேர் தான் வந்து ஹோப்ஸ் 315 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த அப்சர்வ் பண்ணதுக்கு யூஸ் பண்ண டூலோட நேம் பார்த்தீங்கன்னா 2 அட்வான்ஸ்டு டெலஸ்கோப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ALMA அட்டகமா லார்ஜ் மில்லிமீட்டர் சப் மில்லிமீட்டர் ஹரே அப்படின்றது, இன்னொன்று வந்து JWST. இதை வந்து ஆப்ரேட் பண்ணுறது யாருன்னா USA யூரோப்பியன் கெனடியாவோட ஸ்பேஸ் ஏஜென்சிஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்த்தீங்கன்னா திவ்யா தேஷ்முக் நம்மளுக்கு தெரியும். ஸோ இவங்க வந்து 2025 5 உமனோட வேர்ல்டு கப் வந்து பத்துமி ஜார்ஜியாவில் நடந்திருக்கு. ஓகேங்களா, அதில் ஃபஸ்ட்டு பிளேஸ் நம்ம இந்தியா சேர்ந்த திவ்யா தேஷ்முக் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க.
ஓகே. ஸோ செகண்ட் பிளேஸில் யார் இருக்காங்கன்னா கொனரு ஹம்பி, இவங்களும் இந்தியா. தேர்ட் பிளேஸில் யார் இருக்காங்கன்னா டான்சோங்கி, சைனா. ஸோ 3 பேர் வந்து டாப் 3 பிளேஸில் இருக்காங்க. இது எங்கே நடந்திருக்குன்னா பத்துமி, ஜார்ஜியாவில் நடந்திருக்கு. ஓகே. ஸோ திவ்யா தேஷ்முக், கொனர் ஹம்பி, டான்சோங்கி. ஓகே. ஸோ இந்த 5 செஸ் இதுக்கான ஹெட் குவார்ட்டர் பார்த்துக்கோங்க, லசானே, ஸ்விட்சர்லாண்டு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து 29th ஜூலை பார்த்தீங்கன்னா 5th இன்டர்நேஷ்னல் டைகர் டே. ஓகே. சாரி 5th இல்லை, 15th இன்டர்நேஷ்னல் டைகர் டே. ஓகேங்களா. இதை அப்சர்வ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி, இவங்க தான் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு தீம் எதுவுமே கிடையாது. இதை வந்து இன்டர்நேஷ்னல் டைகர் டேனும் சொல்லுவாங்க, குளோபல் டைகர் டேனும் சொல்லுவாங்க. இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதோட டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்போ அப்சர்வ் பண்ணப்பட்டாங்கன்னா 2011 அப்சர்வ் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் 3600 இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னா 70% ஆஃப் வேர்ல்டோட ஒயிட் டைகர் வந்து இந்தியாவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு குளோபலாக டைகர் பாப்புலேஷன் வந்து 5500 இண்டிவிஜுவல்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த லிஸ்ட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்டேஞ்சர் லிஸ்ட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே. அண்ட் ப்ராஜெக்ட் டைகருக்காக ஏப்ரல் 2020 ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதே மாதிரி 1973 எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதுக்கு தீம் எதுவுமே கிடையாது, அவ்வளோதான். ஸோ நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டியோட ஹெட் குவார்ட்டரும் பார்த்துக்கோங்க, நியூ டெல்லி. ஓகே. இன்றைக்கான நியூஸ் ஓவர். நெக்ஸ்ட் நியூஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.